Hey guys, welcome to our Vision Cat Studio. My name is Jay Denlak. Okay, லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாலிலைன் கமாண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிலைன் அப்படிங்கிற ஒரு டூல் தான். ஓகே, ஸோ மல்டிலைன் அப்படிங்கிறது என்னென்னா சிம்பிள். இப்போ லைன் பாலிலைன் எல்லாமே எனக்கு ட்ரா பண்ணுற போதே எனக்கு ஒரு சிங்கிள் லைனாக தான் வருது இல்லைங்களா. இப்போ ஒரு லைன் எடுத்து வரைகிறேன், எனக்கு ஒரு சிங்கிள் லைன் தான் வந்திருக்கு. அதே ஒரு பாலிலைன் எடுத்து வரைகிறேன், ஸோ பாலிலைன் எனக்கு ஒரு சிங்கிள் லைனாக தான் இருக்குது இல்லைங்களா. ஓகே, பட் மல்டிலைன் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ நேம்லேயே இருக்குது. மல்டி மீன்ஸ் என்னென்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட, நிறைய அப்படிங்கிற மாதிரி மீனிங் இல்லைங்களா. நமக்கு ட்ரா பண்ணும்போதே டிஃபால்ட்டாக 2 லைன்ஸு இவங்க செட்டிங்ஸில் வச்சுருப்பாங்க. நமக்கு வேணும்னா எத்தனை லைன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மல்டிலைன் மெஜாரிட்டி யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வாலோட திக்னஸ் வச்சு ட்ரா பண்ணணும், ஆப்செட் இல்லாமல் நான் வரையும் போதே வால் திக்னஸ் வச்சு வரையணும் அப்படின்னா மல்டிலைன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 ஃபேஸ் வயர் சிஸ்டம் இருக்குது, ஒரு 4 ஃபேஸ் வயர் சிஸ்டம் போட வேண்டியது இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு அலைன்மெண்ட்டாக எனக்கு ஒரு 4 லைன்ஸ் ஆட் ஆகணும், 3 லைன்ஸ் ஆட் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம மல்டிலைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் மல்டிலைனுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா ML. இப்போ ML ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மல்டிலைன் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் லைன் எப்படி ட்ரா பண்ணுறோமோ அதேமாரி தான் மல்டிலைன். ஸோ ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், எனக்கு தெரியல பாருங்கள். ஓகே, ஸோ F8 ஆன் பண்ணி ஆர்த்தோ மோட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். ஜூம் பண்ணால் தான் எனக்கு என்னென்னா தெரியுது இல்லைங்களா. ஓகே, என்ன ரீசன் அப்படின்னா என்னென்னா இதோட டிஸ்டன்ஸ் ஒரு லைனுக்கும் 2 லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 லைனுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 1 mm கேப்பு தான் வச்சுருப்பாங்க டிஃபால்ட்டாக செட்டிங்ஸில். ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் செட்டிங்ஸில் போய் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஸ்கேல் ஃபேக்டர் கொடுத்துக்கலாம். எப்படி ஸ்கேல் ஃபேக்டர் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அதே மல்டிலைன் எடுத்துகிட்டு பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்கேல் என்னென்னா 1 mm இருக்குது. இப்போ நான் ஸ்கேல் கொடுத்துட்டு ஒரு 25 mm கேப் கொடுத்துருவேன். 25 அதாவது mm கிடையாது, இட்ஸ் மடங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஆக்சுவல் வேல்யூ என்ன இருக்கோ அதோட நம்ம கொடுக்குற வேல்யூவை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போது நான் பிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன், எனக்கு 25 mm கேப்பில் வருது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், 100 mm என்டர், இந்த பக்கம் வச்சுட்டு 100 mm என்டர், இந்த பக்கம் வச்சுட்டு 100 mm என்டர். ஸோ இந்த டைரெக்ஷனில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 mm கொடுக்குறேன். ஆனால் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா இந்த கார்னர் மட்டும் பாருங்களேன், க்ளோஸ் ஆகலை பாருங்கள். ஓகே, ஸோ மல்டிலைனில் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மற்ற லைன்ஸ் இப்போ லைன் எடுத்து யூஸ் பண்ணுறேன், இங்கே போயிட்டு இது ஒரு 100 mm என்டர், இது ஒரு 100 என்டர், இங்கே ஒரு 100 என்டர், தென் 100 என்டர், எனக்கு இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் மல்டிலைனில் எனக்கு இந்த கார்னர் சரியாக கனெக்ட் ஆகலை. அப்போ அந்த க்ளோஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம லைன்லேயும் பார்த்தோம் பாலி லைன்லேயும் பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி க்ளோஸ் ஆப்ஷன் என்னென்னா மல்டிலைன்லேயே உண்டு. ஸோ இப்போ மல்டிலைன் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேல் ஃபேக்டரை ஃபஸ்ட்டு குறைச்சிக்கிறேன். ஸ்கேல் ஃபேக்டர் கொடுத்துட்டு 25 வரும், 10 mm கொடுத்து 10 மடங்குன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், 200 என்டர், 200 என்டர், ஸோ 200 என்டர். இப்போ இந்த லாஸ்ட் க்ளோசிங் பாயிண்ட் என்ன பண்ணுறேன், இங்கே க்ளோஸ்ன்னு இருக்காருங்க. ஸோ C கொடுத்து என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா மல்டிலைன் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். இப்போ என்னென்னா டிஃபால்ட்டாக வரும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா 2 லைன் வருது இல்லைங்களா. இதை நான் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா மல்டிலைன் ஸ்டைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட்டு MLST ப்ரெஸ் பண்ணிங்க, அதாவது மல்டிலைன் ஸ்டைல் ST ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மல்டிலைன் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு கேட்லாக் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னா எப்போயுமே ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இது போக நமக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு நியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் நியூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ வந்து ஒரு சிவிலில் ஒரு வால் திக்னஸ் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், 9 inch வால் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ 9 inch வால் அப்படின்னு போட்டு 9 inch வால் அப்படின்னு போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். சரிங்களா. இப்போ கண்டினியூ கொடுத்ததுமே எனக்கு என்னென்னா இங்கே பாருங்களேன், 2 லைன்ஸ் இங்கே இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். அது என்ன ஆப்செட்டில் இருக்குன்னா 0.5 - 0.5 அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதோட ஆப்செட்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதை வந்துட்டு 0ன்னு வச்சுக்கிறேன், இது 0 டேபு. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 9 அப்படின்னு கொடுத்துட்டு டேபு இப்போ கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம க்ரியேட் பண்ணாலுமே ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணாலுமே இங்கே செட் கரன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செட் கரன் நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ 9 inch வாலை கிளிக் பண்ணி செட் கரன், இதுதான் இப்போ எனக்கு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு செட் கரன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ மல்டிலைன் என்டர்,
இப்போ ஸ்கேலை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், நார்மல் 1ன்னு கொடுத்துட்றேன். ஏன் அது வந்து ப்ரீவியஸில் என்ன இருக்குன்னா 10ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போது நான் கொடுத்த 9 mm என்ன ஆயிரும்னா 90 mm ஆயிரும். ஐ மீன் 90 இன்ச்சஸ் ஆயிரும். சரிங்களா? இப்போ நான் வெறும் 1ன்னு கொடுத்துருமா எனக்கு வெறும் 9 இன்ச்சஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். 120 என்டர். ஸோ 120 என்டர், 120 என்டர், தென் க்ளோஸ் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூம் க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இதே இதில் இன்னொரு மல்டிலைன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். இங்கேயும் இங்கேயும் அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரூம் இல்லைனா சம்திங் வேறு ஒரு பூஜை ரூம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ரூம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதோட திக்னஸ் செக் பண்ணி பார்ப்போம். 1 செகண்ட் இருங்க. குயிக்கில் போயிட்டு ஸோ இங்கே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 9 இன்ச்சஸ் இருக்குது. டோட்டல் லென்த்து 120 இன்ச்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ரூமோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 102 இருக்குது. ஓகே, ஸோ திக்னஸ் என்ன இருக்குன்னா வெளியில் ஆட் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னா மெஷரில் போய் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு பார்க்குறேன். இங்கேருந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 120 இன்ச்சஸ் இருக்குது. அதாவது 10 feet இருக்குது. சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ 2 லைன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ 3 லைன் வேணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் 3 phase வயரிங் சிஸ்டம் போடுறேன் அப்படின்னா அதே MLST ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. மாடிஃபையில் போயிட்டு ஆடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஆடு கொடுத்துட்டு ரெண்டுமே 0ல் இருக்குது. ஏதாவது ஒன்று நான் என்ன இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் 5 mm 0.5 ஆப்செட்டில் போயிட்டு 0.5 டேபு கீழே உள்ளதை வந்து -0.5 பழையபடியே வச்சுக்கிறேன். -0.5 டேப். ஓகே, கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3 லைன் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஒவ்வொன்றுக்குமே நான் கலர் டிஃப்ரென்ஸ் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ 0.5 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கலர்ன்னு இருக்கு வருங்களேன், இங்கே வந்துட்டு நான் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். 0வை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லோ ஆட் பண்ணுறேன். -0.5 செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஆல்ரெடி நம்ம அதான் ஆக்டிவேட்டில் இருக்குது. ஓகே மட்டும் கொடுத்தா போதும். இப்போ மல்டிலைன் ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப மினிமைஸாக இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் என்டர் ஒரு 10. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிலைன் ஸ்டைல் மேனேஜரில் போய் நமக்கு எத்தனை லைன்ஸ் வேணுமோ அத்தனை லைன்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்செட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு மெத்தடு. இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, இந்த லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து ஓப்பனில் வருது இல்லைங்களா? இதை க்ளோஸ் பண்ணி கொண்டு வரலாம். அதே மல்டிலைன் ஸ்டைலில் போயிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ஒரு தடவை தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 செகண்ட் இருங்க, எடிட் பண்ணிக்கிறேன். மல்டிலைன் ST என்டர். ஸோ மாடிஃபையில் போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் கேப்பு. இந்த கேப்பில் வந்துட்டு லைனாக க்ளோஸ் ஆகணுமா? ஸ்டார்டிங்கில் எண்டு 2 பக்கமும் லைனாக க்ளோஸ் ஆகுது. இல்லை அப்படின்னா அவுட்டர் ஆர்க் எண்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேணும். அப்போ இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பைப் டயக்ராம் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த பைப் டயக்ராமில் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு பைப் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னர் ஆர்க்ஸ் வேணும்னா இந்த மாதிரி இன்னர் ஆக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இருக்கு பாருங்க, இதுதான் இன்னர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் என்னென்னா 4 லைன்ஸ் இருந்தால் தான் இன்னர் ஆர்க் ஆட் ஆகும். இப்போதைக்கு நான் அவுட்டர் ஆர்க் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு ஃபில் கலர் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஃபில் கலர்னால் உள்ளே ஃபில் ஆகி வரும். இப்போ ஓகே பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ மல்டிலைன் என்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வருதா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணி வச்சுக்க முடியும். இதுதான் மல்டிலைன் அண்டு மல்டிலைன் ஸ்டைல் மேனேஜர். ஓகே, ஸோ மல்டிலைன் யூஸ் பண்ணுறது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த லைனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளோர் பிளான் டயக்ராம் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அதே லைனில் லைன் டைப்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அண்டு ரே லைன் அண்டு ஸ்ப்ளைன், ஸ்மூத் பாலிலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 3 டைப் லைன் இருக்குது. இந்த 3 டைப் லைனையும் நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.